எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து நான் பையனுக்கு ஸ்கூலுக்கு வந்து லன்ச் வந்து பன்னீர் பர்கர் பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரே மாதிரி நம்ம ரைஸ் அந்த மாதிரி கொடுத்து விடுறதுக்கு அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பர்கர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ் வந்து வீட்டில் இருக்கிற ப்ரெட்டை வச்சே வந்துட்டு ஒரு 3 பிரெட் அந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் பிச்சு போட்டு அதை வந்து சும்மா ஒரு 2-3 பல்ஸ் வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். ஸோ அதை எடுத்து உரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா, அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சோண்டு சீரக பொடி, உப்பு, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்து பெப்பர், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து அந்த விஸ்க் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து கொஞ்சம் கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா இட்லி மாவு பதத்துக்கு அந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பன்னீரை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பன்னீர் தான் தேவைப்படும். அதனால் பாதி பன்னீரை கட் பண்ணி பாதி வந்து தனியாக எடுத்து ஒரு ஜிப்லா கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ பன்னீர் எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அப்படியே டிப் பண்ணலாம் அப்படின்னு வச்சேன். பட் அது கட் பண்ணும் போதே அப்படியே கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுனால உதிர்ந்துருச்சு. ஸோ அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெண்டு பீஸாக அந்த மாதிரி எப்படி கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ கட் பண்ண பன்னீரை அந்த மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. ஸோ எல்லாத்தையும் டிப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பிரெட் கிராம் வச்சு அதை வந்து கோட் பண்ணிக்கிட்டேன். இல்லைனா அந்த ஆல்ரெடி டிப் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை அப்படியே மாவில் டிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி பிரெட் கிராம்ஸ்குள்ளே போட்டு இந்த மாதிரி பரட்டி எடுத்து தனியாக கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்து நம்ம வச்சுட்டு அப்புறம் ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை வந்து சூடு பண்ணிக்கிட்டேன். சும்மா ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணால் வந்து பசங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஆயிலாக இருந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை சூடு பண்ணிக்கிட்டேன். கூடவே இங்கிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ எண்ணெய் ஓரளவு சூடானதுக்கப்புறம் நான் வந்து அந்த பிரெட் கிராமில் பரட்டி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அதை வந்து எடுத்து இந்த மாதிரி எவ்ரி 2 minutes ஒன்ஸ் வந்து திருப்பி போட்டு அதை நல்லா வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6:45 போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹரி ஆதிர்னை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எழுப்பி விட்ருவாங்க. ஸோ 2 பேரும் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க கரெக்டாக குளிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து லன்ச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுருவேன் நான். ஸோ இந்த மாதிரி பன்னீரை வந்து பார்த்திங்கன்னா எல்லா பன்னீரையுமே நான் வந்து அந்த டைமில் வந்து ஃப்ரை பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பர்கருக்கு வந்து அந்த பேட்டி ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து நம்ம வைக்கிறதுக்கு தக்காளி, லெட்யூஸ், ஆனியன் இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் வந்து அயர்ன் பண்ணி கொடுத்துட்டா ஹரி குளிச்சுட்டு போட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து தனியாக எதுவும் பண்ணலை. ஏன்னா பர்கர் பண்ணுறனால ஆதிரனும் அதான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றேன்னா ஹரியும் அதை தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவான் கண்டிப்பாக. ஸோ அதனால் அதுவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு தனியாக எதுவும் பண்ணல. ஒரு பர்கர் மட்டும்தான் நான் பண்ணேன். என்கிட்ட எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் ஆனியன் இந்த லெட்யூஸ்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தார். அப்புறம் நான் பசங்களுக்கு பாலில் வந்து காய்ச்சின பாலில் இந்த ராகி மால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லோக்கல் இந்தியன் ஸ்டோரில் இருந்தது. ஸோ அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். அது காய்ச்சலாம் தேவையில்லை, நார்மல் நம்ம காய்ச்சின பாலில் அதை மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்டா போதும். அவங்க சுகர் எதுவுமே போட தேவையில்லை, அதுவே நல்லா இருந்தது. ஸோ அவங்க குடிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கொஞ்சம் குடிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் பர்கர் வந்து அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ
இப்போ பர்கர் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு கீழே உள்ள அந்த பர்கர் பன்னில் வந்து கொஞ்சம் கெச்சப்பும் மஸ்டர்டு சாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டு கெச்சப் இல்லை, கொஞ்சம் மைனீஸ் மஸ்டர்ட் சாஸ் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். மேலே உள்ள பன்னில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மைனீஸ் மட்டும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த லெட்யூஸ், அப்புறம் வந்து நம்ம அந்த பன்னீர் பேட்டி, தக்காளி, வெங்காயம், இது அப்புறம் சீஸ் ஸ்லைஸ், அமெரிக்கன் சீஸ் நான் வந்து வச்சுட்டேன். அது போட்டுட்டு மேலே பன்னு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு பர்கர். இது கிட்ஸ் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. கூடவே நம்ம கெச்சப் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க டிப் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க வேணும் அப்படின்னா. இல்லைனா அதில் நம்ம ஆல்ரெடி மைனஸ் இதெல்லாம் பர்கரில் வச்சுருக்கனால நம்ம சும்மா வெறும் பர்கரே வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவங்களுக்கு சைடாக குடிச்சிக்கிறதுக்கு மில்க் கொடுத்தேன், அதை வந்து குடிச்சுக்கிட்டாங்க. இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வேக வச்சுருந்தேன், அது வெந்துருச்சு. ஸோ அவனோட நார்மல் டிஃபன் பாக்ஸில் வந்து வைக்க முடியாது, லஞ்ச் பாக்ஸில். ஸோ அதனால் வேறு ஒரு பாக்ஸில் வச்சு அவன் வந்து ஸ்கூல் கிளம்பிட்டான். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பன்னீர் பர்கர் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.